என்றும் அதிமுக ஆட்சி அமைப்பு என்றும் வெளியிருந்து ஆதரவு கொடுப்பதென்றும் ஒரு முடிவினை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் கோதர்மீதியின் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டார். மற்ற கட்சிகள் முதல்ல சொன்னாங்க, பிறகு இல்ல அப்படி ஒரு பேச்சு நடந்தது, பூசி மெழுகினாங்க. கோதர்மீதி இது கட்சி பேபி சொன்னார் இது உண்மை. அப்படி என்றார். என்ன காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தணும்? நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும். என்ன ஜனநாயகத்தை காப்பாத்த? எதுக்காக? உங்களுக்கு வழக்கமாக வந்து கொண்டிருந்த ஜனாவின் வாசல் தொடர்ந்து திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக. டாஸ்மாகிலே கோடி கோடியாக கொட்டப்பட்ட படம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக. மணலையிலே கோடியாக வந்து கொண்டிருந்த தொடர்ந்து ஆட்சியை நடத்தட்டும். நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆட்சி இருந்தபோது என்னென்ன பலன்களை அனுபவித்தோமோ அதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அன்றி இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராட், ஒரு அரசியல் மோசம் வேறும் இருக்காது. அதையெல்லாம் நீங்க உள்ள இருக்கும் போதே சொல்லலைன்னா, நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம், எங்களை கீழே போட்டு காலை போட்டு நசுக்கிற மாதிரி செஞ்சாங்க. தேர்தலையே புறக்கணிக்கலாமா என்று நினைத்தேன். புறக்கணித்தால் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனையே கேன்சல் பண்ணிடும். 2 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு புது விதி கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படும் என்று. அதனால் அந்த முடிவு எடுக்க முடியல. அதனால் சரி சகித்துக் கொண்டு செல்வோம் என்று சென்றோம். அதில் 34 தொகுதியில் போய் நான் கடுமையாக திமுக ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சிருக்கிறேன். திராவிட இயக்க வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். முதல்வராக இருந்த சகோதரர் ஸ்டாலின் அவர்களை சாதனைகள் என்று சொல்லி ஊரூரா போய் ஓட்டு கேட்டிருக்கேன். 24 தொகுதிகள் அதில் ஜெயிச்சிருக்கு. எங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கு. இதுக்கு மத்தியில் திருச்சி எம்பி ராஜினாமா செய்வாரா? அவர் தனிச்சின்னத்தில் தானே போட்டி போட்டார். நீங்களும் ராஜினாமா செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம்ல, எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, அவரும் பண்ணுவார். அதாவது வைகோ எப்படியாவது ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலை போட்டி விட்டு மந்திரி ஆடும்னு நினைக்கிறாரு. மண்டை குழம்பி போச்சா அந்த எழுதுறவருக்கோ சொல்றவருக்கோ? இந்தியாவுடைய யூனியன் கேபினெட்ல எந்த போர்ட்போலியோ வேணாலும் எடுத்துக்கிடுங்கன்னு வாஜ்பாய் என்கிட்ட கேட்டது உலகத்துக்கே தெரியும். நான் மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு ஒருபோது நான் மந்திரியாக மாட்டேன். பார்லிமெண்ட் நடக்கும்போதே சோம்நாத் சட்டர்ஜி அடல்ஜி வாஜ்பாயை பார்த்து அவரை நீங்கள் மினிஸ்டர் ஆக்கணும்னாரு. நான் எழுந்திரிச்சு ஐ எம் நாட் ஃபார் மினிஸ்டர்ஷிப், மந்திரி பதவி எல்லாம் எனக்கு எந்த காலத்திலும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். இதற்கு மத்தியில் இப்படிப்பட்ட அபவாதங்களை எங்கள் மீது மாத்திரம் ஏன் இப்படி வீச வேண்டும்? அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல. காரணம், என்னோடு இருக்கிற தோழர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். 2 எம்எல்ஏக்கள் வேலைக்கு போயிட்டாங்களே, நல்லா இருக்கட்டும். அவங்கள பற்றி நான் விமர்சிக்கிறதுக்காக இந்த கூட்டம் போடல. சென்றவர்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அவர்களை நிந்திப்பதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ இந்த கூட்டம் போடப்படவில்லை. நான் பிறந்த மண் சங்கரங்கோயில் மண். இங்கே தோழர்கள் மிகுந்த மனக்காயத்தோடு இருக்கிறார்கள். இந்த 2 எம்எல்ஏக்கள் போனதில்லை. அவர்களை சந்தித்து அவர்களிடம் அடுத்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? அண்ணா பிறந்த நாள் வருது, வள்ளுவர் கோட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு திரண்டு வருவதற்கும் ஆங்கிலத்தில் நாளில் டெல்லியில் வெளியிடுகிறது, அது பற்றிய செய்தி வருவதற்கும் 1965 முதலாக சங்கரங்கோயிலில் பழனிசாமி பிகாம் எனக்கு கூட்ட ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. காத்து கிடந்தாங்க. சிவகாசி தொகுதி காளிமுத்து ஆதித்து பேசிட்டு எம்ஜிஆர் மதுரை காரை திருப்பிட்டு போயிட்டார். அவரை போய் கூட்டி வர்றதுக்காக வெள்ளத்துறை பாண்டிய, ஆரடி அரணா, சிவசாமி
கதிரவன், காமு கதிரவன், எல்லாரும், நானும் போயிருந்தேன். எம்ஜிஆர் பாண்டியன் ஹோட்டலில் இருந்தார். நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரணும்னு. இல்லை சிவாஜி கணேசன் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாருன்னு கள்ளக்கொடி எரிஞ்சிட்டாங்க, அப்போ ஏன் வண்டியிலே கள்ளக்கொடி எரிவாங்கல்ல. இல்லைங்க தலைவரை, உங்கள் முகத்தை பார்க்கணும்னு கோடிக்கணக்கான மக்கள் துடிச்சிட்டு இருக்காங்க. இது சும்மா முகத்தை காட்டிட்டு மட்டும் போங்க. இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, அண்ணா சொன்னது. என்னுடைய அருமை நண்பர் நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன் பெரும் நிதியை தருவதாக சொன்னார். நிதி வேண்டாம், உங்கள் முகத்தை காட்டுங்கள், தொகுதிக்கு 30,000 ஓட்டுகள் அதிகம் கிடைக்கும். விருகம்பாக்கம் நாட்டில் அண்ணா சொன்னது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு திமுக கலகலத்து போச்சு. அப்பொழுது கூட்டங்கள் போட முடியல, கள்ளக்கொண்டு எரிஞ்சு கூட்டத்தை மேடை விட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. நான் திருநெல்வேலியில் கூட்டத்தை போட்டு 500 மாணவர்களை வச்சு துரைமுருகனையும் என்விஎன் செல்வத்தையும் கூட்டி வந்து நான் கூட்டம் திமுக இந்த ஒரே ஒரு தொகுதி, சங்கரகோவில் தொகுதி மட்டும் ஜெயித்தது. அதற்கு டாக்டர் கலைஞர், தம்பி வைகோ இல்லை என்றால் சங்கரகோவில் ஜெயித்திருக்காது என்று சொன்னார். ஆகவே அந்த கட்சிக்கு 25 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். தொண்டர்களோடு தொண்டராக ஜெயிலில் இருந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க, கலைஞரை பாதுகாக்க பல சம்பவங்கள், அவரோடு இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாராவது நான் ஈடுபட்டதை போல 1% ஈடுபட்டதுண்டா? ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார். நன்றியோடு தான் திமுகவின் மதிப்பை உயர்த்தி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நான் நாடாளுமன்றத்திலே பணியாற்றியவர். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னால் அளவற்ற பணிகள் செய்திருக்கிறேன். பெரும் கொலைப்பழி என் மீது சுமத்தப்பட்டு அந்த கொடுமை தாங்காமல் 5 பேர் திமுகவிலே தீக்குளித்து இறந்ததனால் நீதி கேட்டு இந்த மறுமலர்ச்சி திமுக என்ற அமைப்பை தொடர வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளான. இடையில கூட்டணி அடிக்கடி மாறிட்டே. அப்பொழுது முன்னணி தலைவர்கள் ஒரு தவறான முடிவை அவர்கள் ஏற்க வைத்தார்கள், அதிமுக கூட்டணி வைப்பதற்கு. அது கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய வற்புறுத்தல், அதுக்கு இடம் கொடுத்திருக்க கூடாது. இப்பொழுது நானா முடிவெடுக்கல, பொதுக்குழுவில் பேசிய ஒவ்வொருவரும் திருமலையா வெடித்து சதறினாங்க. திமுகவோடு ஒட்டும் உறவு இனி கூடவே கூடாது. 1400 பேர் பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள். திமுக கழகத்திலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று இந்த தீர்மானம் வாசிக்கப்பட்ட போது மண்டபமே அதிர்ந்தது. அத்தனை பேர் எழுந்து நின்று ஆரவாரம் செய்து கரவொலி எழுப்பினார்கள். தொண்டர்களின் விருப்பத்தைத்தான், பொதுக்குழு எடுத்த முடிவைத்தான் நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வது என்று முடிவெடுத்தோம். தமிழக வெற்றி கழகம் ஊழலை ஒழிக்கிற வேலையிலே ஈடுபட்டிருப்பதால் அவர்களோடு தோழமை கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம். மிகுந்த மரியாதையோடு எங்களை நடத்தி எங்களுக்கு அழைப்பு அனுப்பினார் முதலமைச்சர். அவரே கையெழுத்து போட்டு. அதனால தான் போய் அந்த முதல் கூட்டத்திலே கலந்து கொண்டேன். தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை அங்கே தெரிவித்தேன். இப்பொழுது தொடர்ந்து இதற்கு மத்தியில் தான் வாசனூரில் உண்ணாவிரதம் இருந்தோம் 3 கோரிக்கைகளுக்காக. ஒவ்வொரு மாவட்டமாக போய் வேலைக்காத்தான அகற்றுகிற வேலையில் என்னை வருத்தி கொண்டு என் உடல்நலம் பாழாகி இருமலும் காய்ச்சலும் என்னை படாத பாடு படுத்தினாலும் நான் ஒன்றை ரத்து பண்ணாமல் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். தொடர்ந்து இலக்கிய கூட்டங்கள் போகிறது. நாளைக்கு கூட மணவழகர் மன்றம், என்றைக்கும் மதிக்கிற உங்கள் சகோதரன், உங்களை சந்தித்ததில் என் மனதில் பட்ட கருத்துக்களை நீங்கள் அமைதியாக கேட்டதற்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் என்ன கேள்வி தொடுத்தாலும்
பதில் சொல்வதற்கு இருக்கிறேன். எது வேணா கேளுங்க, பதில் சொல்ல. அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருது. காரணங்களையும் சொல்கிறது. ரெண்டுக்குள்ள இத்தனை வருஷம் முன்னாடி இருக்கத்தான் செஞ்சு ஒரே நாள் அதை சரி பண்ணிட முடியாது. எது தப்பு, எது நீக்கணும்? முதல்ல களைய நீக்கணும், கமிஷனை நீக்கணும், லஞ்ச ஊழலை நீக்கணும். அதை செய்திருக்கிறாரே சபாஷ் முதலமைச்சர். அதுவே பெரிய சாதனையா? ஒரு ஆட்சி எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்த ஊழல் இல்லாமல் ஆக்கி இருக்கிறாரே, அதுவே இமாலய சாதனை. அதை விட என்ன செய்யும்? மற்ற நிர்வாக பணிகளை படிப்படியாக அவர் நிர்வாகத்தை நன்றாக புரிந்து கொண்டு படிப்படியாக செய்வார். மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். மக்கள் நம்பிக்கை முன்னை விட இப்பொழுது அவருக்கு அதிகமாகி இருக்கிறது. மின்சார வெட்டு வந்தால் பாதிக்கத்தான் செய்யும், பாதிக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பரிகாரமோ அதுக்குரிய நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பார். கேட்கல, அதை யாருக்கும் அவங்க கொடுக்கல. அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற கொடுக்கல. நாங்கள் 15% போட்டி போட்டால் அந்த சின்னம் கொடுப்பாங்க. அது கண்டிஷன் இருக்கு. அதனால் பம்பரத்தில் நிற்கிற வாய்ப்பு அவர்கள் குறிப்பிட்ட விதாச்சாரத்தில் நாங்கள் போட்டி போட்டால் அந்த சின்னம் திரும்ப எங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தலில் தாவக வெற்றிக்கு பாடுபடுவோம். ஆமா, திமுக கரூரில் அவரை பேச விடக்கூடாது, கரூருக்கு அவர் போக விடக்கூடாதுன்னு உலகமகா கெட்டிக்காரராக வழக்கறிஞர்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சு. சவுக்கார் அடிக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள் திமுகவுக்கு சவுக்கடி கொடுத்து என்ன அரசியல் மேடையாக்குறீங்களா சுப்ரீம் கோர்ட்டை? அவர் போவதற்கோ பேசுவதற்கோ சகல உரிமை உண்டு. அதுக்கு எங்கள் மூலமே தடை வாங்கலான்னு நினச்சிங்களா என்று சாட்டேடி கொடுத்த உடனே நாங்கள் கேஸை வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆகவே இவங்க அது மட்டுமா செஞ்சாங்க? கவர்னரை பார்த்து, யாரு? ராஜேந்திர விஸ்வராஜ் அர்லேக்கர். யார் இவர்? பாண்டட் லேபர் ஆஃப் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி சர்க்காரின் கொத்தடிமை. அந்த கவர்னர்கிட்ட போய் நீங்கள் இந்த ஆட்சி மேலே ஒரு 356 செக்ஷனை நீங்கள் குற்றச்சாட்டாக தயார் பண்ணி மத்திய சர்க்காருக்கு அனுப்பலாமே என்று திமுகவின் பிரதிநிதிகள் கேட்டாங்க. அப்போ அண்ணாவின் மாநில சுயாட்சியை குளிதோடி புதைச்சிட்டீங்களா? 356 பிரிவே இருக்கக்கூடாது என்று போடப்பட்ட தீர்மானம் என்னாச்சு? 356 பிரிவை பயன்படுத்தி அப்போ இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும். நோக்கம் என்ன? கவர்னர் ஆட்சி வரணும். நோக்கம் என்ன? பிஜேபிக்காரரை வரவிட மாட்டோம் கத்திரிகளில் அவன் இங்கே ஆட்சி செய்யணும். அதுக்குத்தானே இந்த வேலை. இதை விட அரசியலில் வேறொரு பித்தலாட்டம் இருக்க முடியாது. 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்க செய்யணும். ஏன் இந்த ஆட்சி வந்தவுடனே இந்த ஆட்சி 6 மாதத்துக்கு பேசாமல் இருப்போம்னாங்க, பிறகு 6 மாதத்துக்கு நீடிக்காதுன்னாங்க. இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சாப விட்டுக்கிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் இதை செய்ய செய்ய அவர் ஊழலை ஒழித்து கொண்டே வருவதால் அவருக்கு செல்வாக்கு முன்னை விட இப்போ அதிகமாக இருக்கு. விஜய்க்கு ஆதரவு இப்போ மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அதனால் எலெக்ஷன் கொண்டு வரவே முடியாது. 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சராக இருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் வந்தால் கூட வராது. ஆர்குமெண்ட் ஷேக் 180 குறையாத இடங்களில் அவர் திரும்பவும் ஜெயிப்பார். அதனால் அந்த விஷ பரீட்சையில் ஈடுபட முடியாது. ஆட்சி நீடிக்கும். சரி, ராஜினாமா செய்து விட்டு போன எம்எல்ஏக்கள் தாவேக்காவிலே போய் சேர்ந்தவர்களுக்கு எலெக்ஷனில் நிற்க விடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ரைட் இருக்கு?
எந்த சட்டத்தில் இருக்கு? ஒரு ராஜினாமா செய்துட்டு இன்னொரு கட்சியில் போய் கேண்டட்டா நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு எந்த விதி இருக்கு? இப்படியெல்லாம் யோசனை சொல்றவங்க எங்க கட்சியில இருந்து ஜெயிச்ச கம்ப ராமகிருஷ்ணனை நீங்க கட்சியை விட்டு ராஜினாமா செய்ய சொன்னீங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னீங்க. அதே தொகுதியில் அதே அந்த நபரை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சீங்க. இது ஃப்ராடு தானே இல்லையா? நீங்க இது என்ன குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரம்? குதிரை நல்ல பேரு, பெருச்சாளி பேரமா? நீங்க தானே வழிகாட்டினீங்க. இங்க திருச்செந்தூர் தொகுதியில் இறுதி வெற்றி பெற்று அமைச்சரானாரே அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை ராஜினாமா செய்ய வச்சு உங்க கட்சி சின்னத்தில் நிற்க வைக்கலையா? நீங்க முந்தி செஞ்சீங்க. இப்போ நடக்கிற எம்எல்ஏக்கள் போய் தேவைகளை செஞ்சா அதுக்கே கூப்பாடு போடுறீங்க. நீங்கள் தானே முதல்ல செஞ்சீங்க. நீ யோகியமாக நடந்துக்கிட்டீங்களா? எதுக்கு ராமகிருஷ்ணனுக்கு திமுகவிலே சின்னம் போட்டி போட வச்சிங்க? அன்றைக்கு எங்களை எப்படியாவது கருவறுக்கணும்னு நினச்சிங்க. எங்கள் கட்சியவே அழிக்கணும்னு நினச்சிங்க. போட்டி பொதுக்குழு ஏற்பாடு பண்ணீங்க. ஒவ்வொரு பொதுக்குழு ஒரு வீட்டை போய் 5 லட்சம் தாரோம், நீங்கள் சேலம் போட்டி பொதுக்குழுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அவ்வளவு பேர் அடிச்சவங்களை விரட்டிட்டு 1250 பொதுக்குழு உறுப்பினர்கள் அபிடவிட் போட்டு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வைகோ தலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோன்னு அவங்க கொடுத்த ரெக்கார்டை நான் எலெக்ஷன் கமிஷனுடைய தாக்கல் பண்ணேன். ஆகவே மறுமலர்ச்சி திமுகவையே ஒழிக்கணும் நிறுவனம் பண்ணணும்னு நினைச்சவர் நீங்கள். ஜனநாயகத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதியும் கிடையாது. நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அவர் 17 ராம், நக்கீரன் கோபால், மார்க்சிஸ்ட் கட்சி எஸ்ஏ பெருமாள், இப்படி முக்கியமான பத்திரிகையாளர்கள் இவங்களையெல்லாம் அழைச்சிருக்கேன். சகோதரர் ரவிக்குமாரை அழைச்சிருந்தேன். அவர் வரதாக சொல்லி இன்விடேஷன் ரெடி ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு கமெண்ட் சொன்னதுக்காக அவர் நேற்று ஃபோன் பண்ணி நான் வர்றதுக்கு முடியாது, எனக்கு முக்கியமான வேலை டெல்லியில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரவிக்குமாரை நான் ரொம்ப மதிக்கிறவன். அவர் இதில் அவர் தலைவரை பற்றி நான் சொன்ன கமெண்ட்டுக்காக நான் அந்த விழாவுக்கு வரலன்னு மறுத்துட்டார். எனக்கு ஒன்று அதனால் கோபம் இல்லை. அவங்கள்ட்ட அதை சொல்லிட்டேன். அந்த சொற்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னையா ஆட்சியில் மந்திரி சபையில் இருப்போம், திமுகவோடு தான் உறவு வச்சுருப்போம்னா உலகத்திலே கேள்விப்படாத விஷயமா இருக்கேன்னு நினச்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அதை இப்போ வித்ரா பண்ணிக்கிட்டேன், வருத்தமும் தெரிவிச்சிட்டேன். அவர் நல்ல தலைவர், அவரை இவ்வளோ காலம் நான் ஊக்குவித்து வந்திருக்கேன், இனியும் ஊக்குவிப்பேன். நீங்க சொன்னது எனக்கு விஷயம் தெரியாது. இதை இன்னும் எல்லாம் விசாரிச்சுட்டு முதலமைச்சரிடம் நான் கோரிக்கையாக வைப்பேன். கண்டிப்பாக செய்வேன். கேட்கல, கொழுத்து போய் பேசுறான் மந்திரி. ஒரு சுவரை கூட கட்டக்கூடாது இருக்கு. அவங்க மத்திய சர்க்கார் நீ அணையை கட்டுன்னு சொன்னதுனால அவன் எல்லா வேலையும் செஞ்சு பணமும் ஒதுக்கி இப்போ அணையை கட்டக்கூடிய ஜாமான்கள்லாம் சேகரிக்கிறான். முந்தைய அணையை எடுத்து வந்தாங்க சோழர்கள் காலத்தில், நாயக்க மன்னர்கள் காலத்தில். இப்போ நம்ம போக முடியாது. அதுக்காகத்தான் நான் தமிழ்நாட்டு 65 மாதிரி ஒட்டுமொத்தமாக கொந்தளிச்சு மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகை போட்ட நம்ம வந்தால் கொஞ்சம் பயம் வரும். தமிழ்நாட்டு மக்களை அப்படி தயார்படுறதுக்கு தான் ஊராக போனேன். 1 மாதம் நான் கட்சிக்கு ஆதரவு கேட்கல, கட்சி கொடி கட்டலை. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா பொங்கி எழுந்து மத்திய சர்க்காரை எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அவன் ஊரில் இருக்க அணைய இடத்துல அவன் தான் அணையை கட்டுவான்னு சொன்னான். என்னை விட வேகமான இளைஞர்கள் வருங்காலத்தில் வருவார்கள். அவன் ஊரில் இருக்கிறது அவனுக்கு சொந்தம்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். எங்கள் ஊரில் இருக்க டேங்க் தொழிற்சாலை எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். எங்கள் ஊரில் இருக்க என்எல்சி எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கப்பல் படைத்தளம் விஜயநாராயணம் அது தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம். இதே முடிவைத்தான் ரஷ்யாவிலே ஒவ்வொரு உக்ரைனிலிருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் எடுத்தது. 15 ஸ்டேட்டும் கடைசியில் 15 நாடுகள் ஆயிடுச்சு.
இது போக்கு நீடிச்சதுன்னா வருங்காலத்தில் என்னை விட வேகமான இளைஞர்கள் வருவார்கள். நீ அவன் ஸ்டேட்டில் இருக்கிறது அவனுக்கு தானா, ஏன் ஸ்டேட்டில் இருக்கிறது கூட எங்களுக்கு தான். நீ எல்லாத்தையும் கொண்டாந்து ஏன் இங்கே வைக்கிற? எங்கள் அணுகுலை கூடம், கப்பல் படைத்தளம், நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தால் வடநாட்டில் குண்டு வீச மாட்டான், எங்கள் தமிழ்நாட்டில் தான் குண்டு வீசுவான். யூ ஹவ் மேட் அஸ் வல்னரபிள். தாக்குதல் வந்தால் இங்கே தான் குண்டு விடும், திருநெல்வேலி கன்னியாகுமரியில். அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு. என்னை பொறுத்தமட்டில் தமிழக உரிமைகளை காப்பதற்கு நான் வாலிபர்களை, இளைஞர்களை, மாணவர்களை இன்னும் வேகப்படுத்தி தயாரிக்க தொடர்ந்து என் பணிகளை செய்வேன். அரசியல் பேசாமல் ஒவ்வொரு காலேஜுக்கும் போக போகிறேன். மாணவர்களை, இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும். தமிழக உரிமைகளை காப்பாற்றுவதற்கு, வடவுலத்தினுடைய வஞ்சகத்தை தடுப்பதற்கு, மத்திய அரசின் துரோகத்தை தோலிரித்து காட்டுவதற்கு தொடர்ந்து என் பணிகளை செய்து கொண்டிருப்பேன். இயற்கை என்னை அனுமதிக்கிற வரையிலும் என் சக்தியை, எனக்கு இயற்கை கொடுத்திருக்கிற இந்த பேச்சாற்றலை தமிழக நலன்களுக்காகவும் தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவும் அடியேன் பயன்படுத்துவேன் என்று அன்பு சகோதரர்களாகிய பத்திரிகையாளர்களிடம், சொந்த மண்ணின் பத்திரிகையாளர்களாகிய சங்கரங்கோயில் பத்திரிகையாளர்களிடம் நான் உரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.